ரியல்மியில் P3 அல்ட்ரா 8GB RAM 256GB வேரியண்ட்டு 20,000க்கு தற்சமயத்துக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து ஆஃபர் ப்ரைஸ் தான். ஸோ உங்களுக்கு ஆஃபர்னால் கார்டு ஆஃபர் இல்லாமலே கூட கிடைக்குது. அதுவே வந்து ரியல்மியில் P4 ப்ரோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா 20,000க்கு 8128 கிடைக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வாங்கக்கூடிய மொபைல்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியில் P3 ப்ரோ. ஸோ இந்த P3 ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000க்கு 8128 கிடைக்குது, 16,000க்கு 8256 கிடைக்குது. ஸோ இந்த 3 மொபைலில் எந்த மொபைல் நீங்கள் பை பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் ஏதாவது மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக ஓப்போவில் பார்த்தீங்கன்னா K13 இந்த பர்டிகுலர் மொபைல் 8128 15,000க்கு கிடைக்குது. ஸோ இதுவும் ஒரு பக்காவான ஒரு மொபைல் தான். அண்டு ஓப்போவில் K13 டர்போ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா 19,000க்கு 8128 கிடைக்குது. ஸோ அதில் நீங்கள் 21,000க்கு 8256GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து சூப்பரான கேமிங் மொபைல் அண்டு கூலிங் ஃபேனும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 12,000ல் ஒரு மொபைல் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ரெட்மிலேருந்து இருக்குது. ரெட்மியில் Note 14 SE 5G இந்த மொபைல் 12,000க்கு கிடச்சிட்டு இருந்தது. இப்போ ஒரு 250 அதிகமாகிட்டாங்க. அதாவது 750 கார்டு ஆஃபர் ஆகிட்டாங்க. 1000 ரூபா கொடுத்ததை 750 கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு 12,250க்கு ஒரு சூப்பரான ஒரு மொபைல். இதில் 8MP அல்ட்ரா வைடும் கொடுக்குறாங்க அண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 பாயிண்டில் இந்த ரெட்மி Note 14 SE ஒரு பெஸ்ட்டான ஒரு டீல் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி ஆஃபர் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ நீங்கள் ஒரு 12,000லேருந்து 20,000த்தில் எந்த பர்டிகுலர் மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? இல்லை போக்கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000த்தில் மொபைல் இருக்குது அண்டு 12,000 கம்மியாகவும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரெட்மியில் பார்த்த அதே மொபைல் நமக்கு போக்கோவில் M7 ப்ரோ அப்படிங்கிற மொபைல் 11,500 கிடைக்குது. ஸோ அதுவும் சூப்பரான மொபைல் தான். அண்டு போக்கோவில் X7 ப்ரோ 8256 பார்த்தீங்கன்னா 20,000 கிடைச்சிட்ருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு பக்காவான மொபைல் தான். ஸோ இந்த 12,000லேருந்து 20,000 ரூபா இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மொபைல் எதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களுடைய மொபைல் என்னன்னு சொல்லி அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். கம்மி விலையில் மொபைல் வாங்குற உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.